ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த குர்த்தியோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குர்த்தி மேக்கிங்காக நான் எடுத்திருக்கிறது 2 meters ஆஃப் காட்டன் ஹக்கோபா ஃபேப்ரிக் அண்ட் 2 meters ஆஃப் காட்டன் லைனிங் ஃபேப்ரிக். மெயின் ஃபேப்ரிக் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் லைனிங் ஃபேப்ரிக்கில் மெஷர்மெண்ட் மார்க்கிங் பார்த்துடலாம். ஷோல்டர் வித் 7 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஆர்ம்ஹோல் டெப்த் 7 inchesக்கு இன்னொரு மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் செஸ்ட் சைஸ் 11 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 1.5 inches sewing allowance-க்காக. வேஸ்ட்கான ஹைட் 14 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆர்ம்ஹோல் லைன் அண்ட் செஸ்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். வேஸ்ட் லைனுக்கான வித் 9 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட சைடு ஸ்லிட் ஓப்பனுக்கான ஹைட் 21 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். 21 inchesக்கு மார்க் பண்ணியிருந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஹிப் லைனுக்கான மெஷர்மெண்ட் 11 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 inches எக்ஸ்ட்ரா ஃபார் sewing allowance-க்கு இன்னொரு மார்க் பண்ணிடுறேன். வேஸ்ட் லைனுக்கு 9 inches வித் மார்க் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து 1.5 inches எக்ஸ்ட்ரா ஃபார் sewing allowance-க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம்ஹோல் கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7 inches ஹைட்ல இருந்து எக்ஸாக்ட் 3.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1/2 inch allowance-க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைன்ஸ் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பேக் ஆர்ம்ஹோல் ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண 1/2 inch allowance கவர் ஆகிற மாதிரி இன்னொரு கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அது ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல். நெக்ஸ்ட் குர்த்தியோட ஹைட் மார்க்கிங் பார்த்துடலாம். நான் டேபிளில் வச்சு மெஷர்மெண்ட் மார்க்கிங் பண்ணுறதுனால கேமராவில் என்னால் ஃபுல் ஹைட் கவரேஜ் காமிக்க முடியல. லைனிங்கோட ஹைட் நான் 39 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் 41 inches நான் எடுத்துப்பேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி டாப்போட ஸ்லிட் ஓப்பன் பார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைனிங்கில் மெஷர்மெண்ட் மார்க்கிங் ஓவர். இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். லைனிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் லேயரை நான் ஃப்ரண்ட் பீஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக் டிசைன் நான் லைனிங்கில் ட்ரா பண்ணலை. தனியாக ஒரு கட் பீஸில் கேன்வாஷ் பேப்பர் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் தான் நான் நெக் டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஆன 3 inches ஆஃப் வித்துக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மார்க்டு லைன் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன்ல இருந்து 1/2 inch allowance-க்கு மார்க் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஷோல்டருக்கான ஃபர்ஸ்ட் கிராஸ் லைன் நான் கட் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட எக்ஸாக்ட் பாயிண்ட்டில் நான் இப்படி நாட்ச் கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பேக் லைனிங் பீஸ் தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அதில் பீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வராது. ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் பீஸ் ரெடி. இப்போ இதை அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் பிளேஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குர்த்தியோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் கட்டிங் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நான் பேப்பரில் கட் பண்ணிக்கிறேன். நியூஸ் பேப்பரை நான் இப்படி சிங்கிள் ஃபோல்டடாக மடித்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்லீவோட பாட்டம் லைன். ஸ்லீவ்க்கான ஹைட் 10 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனில் 9 inchesக்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். 9 inchesக்கு மார்க் பண்ண இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து 3 inches டெப்த்துக்கு மார்க்கிங் பண்ணிட்டு இன்னொரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு லைன்ஸையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கிராஸ் லைனோட எக்ஸாக்ட் ஹாஃப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து ரெண்டு சைட்லயுமே 1 inchesக்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். கிராஸ் லைனோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ண மாதிரி ஸ்லீவோட பேக் ஆர்ம் ஹோல் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1 inch allowance மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 1 inch allowance கவர் ஆகிற மாதிரி நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லீவ்க்கான பாட்டம் லைன்ல 5.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 inches எக்ஸ்ட்ரா ஃபார் sewing allowance-க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 1.5 inches எக்ஸ்ட்ராக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் கிராஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லீவோட சென்டர் டிசைனாக நான் ஓப்பனிங் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் 2.5 inchesக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன்.
ஸ்லீவோட பாட்டம் லைனில் இருந்தும் 2.5 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இங்கே 1.25 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு தின் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்கிலிருந்து ஒரு கிராஸ் கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கட்டிங் பண்ணிடலாம். ஒரு சின்ன டிப் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பேப்பர் கட்டிங்க்கு நம்ம ரெகுலராக ஃபேப்ரிக் கட் பண்ணுற சிசர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது சீக்கிரமாகவே அதோட ஷார்ப்னஸ் போயிடும். ஸோ பேப்பர் கட்டிங்க்குன்னு தனியாக சிசர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ ஸ்லீவ்க்கு நான் பிளான் பண்ணியிருக்க டிசைன் இதுதான். ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த கேப் இன்னும் கூட கொஞ்சம் வைடராக வரும். ஸோ அந்த கேப்பை ஜாயின் பண்ணுறதுக்காக நான் பேர்ல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட், ஸ்லீவ்க்கான கட்டிங் பேப்பர் ஓவர். இப்போ இது ஃபேப்ரிக் மேலே எப்படி பிளேஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை இப்படி 2 லேயராக போட்டிருக்கேன். ஸோ 2 ராங் சைடும் ஒரே ஃபேஸிங்கில் வர மாதிரி நான் ஃபேப்ரிக்கை பிரித்து போட்டிருக்கேன். பேப்பரை ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ சுற்றி பின் பண்ணிட்டு தான் நான் கட் பண்ணுவேன். இன்கேஸ் பின் இல்லைன்னா நம்ம ஏதாவது வெயிட் அது மேலே வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஸ்லீவ்ஸு கட் பண்ணிடுறேன். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு நான் லைனிங்கும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டாப் போர்ஷன் கட் பண்ணது போக இருக்க லெஃப்ட் ஓவர் லைனிங் ஃபேப்ரிக்கை தான் ஜாயிண்ட் போட்டு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குர்த்தியோட டாப் போர்ஷன் போக பேலன்ஸ் இருந்த லைனிங் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக தான் இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு ஸ்லீவ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் நான் போட்டுடுறேன். ஸ்லீவ் பேட்டர்ன் போக இருக்க இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஸ்லீவை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திரும்பி தைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக குட்டி குட்டியாக கிராஸ் கட்டிங்ஸ் நான் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவோட எட்ஜஸில் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் நான் போட்டுடுறேன். ஸ்லீவோட அதர் சைட்ஸ்லையும் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் நான் போட்டுடுறேன். ஸ்லீவ் பீஸை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ ரிவர்ஸில் திருப்பி பார்த்தீங்கன்னா லைனிங்கோட அந்த ரா எட்ஜஸும் உள்ளே கவர் ஆகிடுச்சு. ஸோ வெளியில் பார்க்க இப்படி நீட் ஃபினிஷிங்கில் தான் வந்திருக்கு. சேம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ டாப்போட லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சுற்றி நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்லைன் ட்ரா பண்ணுறதுக்காக நான் கேன்வாஷ் பேப்பர் கட் எடுத்திருக்கேன். இது ஷைனிங் சைடு. பிளைனாக இருக்க சைடில் தான் இப்போ நான் ஸ்லீவ் பேட்டர்ன் ட்ரா பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்கான வித் 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கோட டெப்த் 7 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பாக்ஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு 1 இன்ச் கவர் ஆகிற மாதிரி நான் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். கேன்வாஷ் பேப்பரோட அதர் சைட்லையும் நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். பேக் நெக்குக்கான டிசைன் இதுதான். இதுக்கு இன்பிட்வீனில் நான் ஒரு போ பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கான டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 இன்ச்சஸ் வித்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் 5.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்லைனோட ஹைட் 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அகெயின் 2 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்டோட 2 இன்ச்சஸ் மார்க்கிங்லேருந்து வித்துக்கு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். அகெயின் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு குட்டி கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இன்னொரு கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பேப்பரோட அதர் சைட் திருப்பிட்டு அகெயின் நான் அதே மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் நெக்குக்கான டிசைன்.
இந்த கேன்வாஷ் பேப்பரை ஃபேப்ரிக் பீட்டில் நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபேப்ரிக்கோட சென்டர் நாட்ச் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த நெக்லைன் பீட்லேயும் சென்டர் நாட்ச் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் நாட்சஸ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஃபேப்ரிக் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைட் லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத விட கர்வியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் ஸ்லைட் கர்வ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த நெக்லைன் சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நான் சுற்றி கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்லைன் சுற்றி கிராஸ் கட்டிங்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடலாம். நெக்லைன் சுற்றி ஒரு ஸ்டிச் நான் போட்டுடுறேன். இப்போ ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை 1 inch அலவன்ஸ் போக நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடுறேன். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரா எட்ஜஸ் எதுவும் வெளியில் வராத மாதிரி நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஹெம்மிங் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்லைன் ஃபினிஷிங் ஓவர். சேம் ஃப்ரண்ட் நெக் பண்ண அதே பேட்டர்னில் பேக் நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேக் நெக் லைனில் நான் பிளான் பண்ணியிருக்க போ டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித் 11 inches, height 9 inches. இந்த குட்டி கட் பீஸ்க்கான சைஸ் 3 inches by 6 inches. குட்டி பீஸ் ஒரு சைடில் வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் போட போகிற சைஸ் 10 inches by 3.5 inchesக்கு. ஸோ சுற்றி நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். ஃபேப்ரிக் மார்க்கர் கலர் ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேமராவில் அது கிளியராக தெரியல. இப்போ நான் மார்க் பண்ண லைன் மேலேயே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். ஏதாவது ஒரு சைடில் மட்டும் ஒரு 1 இல்லை 1.5 inches அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நான் ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக் ரிவர்ஸில் திருப்ப வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக சுற்றி நான் கிராஸ் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருந்த அந்த சின்ன கேப் வழியே ஃபேப்ரிக் ஃபுல்லாகவுமே நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிக்கிறேன். ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பியாச்சு. இப்போ ஃபுல்லாக இதை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போ இதை நான் ஒரு போ மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் அந்த குட்டி ஃபேப்ரிக் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரா எட்ஜஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இப்படி சிங்கிள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு நான் திருப்பிக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு எட்ஜஸில் நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 1 inch இல்லை 1.5 inch ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டிச் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் இந்த குட்டி பேண்டுக்குள்ளே போகிற மாதிரி நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ண இந்த சின்ன பேண்டுக்குள்ளார இந்த ஃபேப்ரிக்கை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த குட்டி பேண்டை கரெக்டாக சென்டரில் நம்ம பிளேஸ் பண்ணோன்னா ஒரு போ மாதிரியான லுக் ரெடி ஆகிடும். ஸோ போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பேக் நெக்கில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்லைனோட ஹைட்டில் 2.5 inchesக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 3.5 inchesக்கு நான் இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பேஸிங்குள்ளே தான் நான் இந்த போவை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மார்க்டு பாயிண்ட்ஸ்க்கு பிட்வீனில் இருக்க ஸ்டிச்சஸை நான் ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியிருக்க இந்த கேப்புக்கு நடுவில் நான் இந்த போவை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பின் யூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். போ ஃபேப்ரிக் வந்து நான் ஒரு 1/4 inch அளவுக்கு தான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டிச் நான் போட்டுடுறேன்.
பேக் சைடும் ஸ்டிச்சஸ் கவர் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி அதர் சைட்லேயும் நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேக் நெக் டிசைன் இப்போ நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிடலாம். பேக் நெக் சைடில் இருக்க இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நான் அகெயின் ஃப்ரண்ட் பீஸில் பண்ண மாதிரி ஹேண்ட் ஹெம்மிங் ஒர்க் பண்ணி நான் ஃபினிஷிங் பண்ணிடுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிடலாம். ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவ்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம். நான் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லீவோட எண்டிங் வரும்போது அப்படியே ரிவர்ஸில் திருப்பிட்டு இன்னொரு ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். ஸ்லீவோட அதர் எண்டிங் இந்த சைடு வரும்போதும் நான் ரிவர்ஸில் திருப்பிட்டு அகைன் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே வந்து ஸ்டிச்சஸ் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட 2 ஸ்லீவ்ஸுமே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயிண்ட் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து சைடு ஸ்லிட் ஓப்பனிங் வரைக்கும் ஸ்டிச்சஸை கொண்டு வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி நான் குர்த்தியோட அதர் சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குர்த்தியோட 2 சைட்லேயுமே ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ சைடு ஸ்லிட் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குர்த்தியோட ஒரு சைடு ஸ்லிட்டை மட்டும் நான் இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுடுறேன். சைடு ஓப்பன் வர இடத்துல இப்படி ஃபேப்ரிக்கை நான் திருப்பிட்டு குர்த்தியோட அதர் சைடு எண்டிங் வர வரைக்கும் நான் இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். சைடு ஸ்லிட் ஸ்டிச்சிங் நல்லா ஸ்டிஃபாக கிரிப்பாக தெரியணுன்றதுக்காக நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு சைடு ஸ்லிட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக இப்படி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி நான் குர்த்தியோட அதர் சைட்லேயும் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். சைடு ஸ்லிட் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைனிங் ஃபேப்ரிக் நான் டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நான் போட்டுடுறேன். சேம் சைடு ஸ்லிட்டில் பண்ண மாதிரி இங்கேயும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். குர்த்தி ஸ்டிச்சிங் பார்ட் ஓவர். இப்போ ஃபைனலாக ஸ்லீவ்ஸில் எப்படி பேர்ல்ஸ் ஆட் பண்ணி ஃபினிஷிங் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட இந்த ஓப்பனிங்கில் தான் நான் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹைட் 4.5 இன்ச்சஸ்க்கு ஃபேப்ரிக்கோட 2 சைட்லேயுமே மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த மார்க்டு பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்டு பாயிண்ட்ஸில் தான் பேர்ல் நான் 1 by 1 ஆட் பண்ண போகிறேன். ஊசி நூல் நான் 2 லேயராக கோர்த்து எடுத்திருக்கேன். சிங்கிள் லேயர்னால் ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் திக்னஸ்க்காக நான் 2 லேயராக கோர்த்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பாயிண்ட்டில் நான் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு பேர்ல் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கோட அதர் சைடில் நீடில் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ரிப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைட் நான் ஏதோ நாட்ஸ் போட போகிறதில்ல. அகெயின் நீடில் பேர்ல்குள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்த சைடில் இருந்து நான் நாட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணேனோ அங்கேயே தான் நான் எண்டிங் நாட்ஸும் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி நான் அதர் 2 பேர்ல்ஸும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸ்லீவ் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி ஸ்லீவோட அதர் சைட்லேயும் பேர்ல்ஸ் வச்சு நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட பேர்ல்ஸ் அவைலபிளாக இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணி ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டேன். பேர்ல்ஸ்க்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஃபேப்ரிக் ரோப்ஸ் ரெடி பண்ணிவிட்டு பேக் நெக்லைனில் எப்படி ஃபேப்ரிக் ரோப்ஸ் யூஸ் பண்ணி நாட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோமோ அது மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் நம்ம நாட்ஸ் ஃபினிஷிங் வர மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் இட். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.